கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 30/6/2026 செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக 5 மணி. அன்பானவர்களே, இன்றைக்கும் மதியத்திலிருந்து காற்று, பயங்கர காற்று. சரிங்களா, பட்டு பயங்கரமான காற்று. அன்னைக்கு ஏற்கனவே தூக்கி பரட்டி வச்சுருந்த அந்த தகரத்தை சரியாக தூக்கி வச்சு கட்டிட்டேன். ஏன்னா அடிக்கிற காற்றுல அப்படியே வச்சுருந்தாக்கி கஷ்டமாயிரும். கஷ்டத்தோட கஷ்டமாக அதை அன்றைக்கி தூக்கி வச்சு கட்டிட்டேன். ஆனால் இன்றைக்கும் பயங்கர காற்று தான். அதனால் இன்றைக்கும் கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டுறதுக்குள்ள வேலையை கட்டிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, கட்டிக்கிட்டு இருக்கேன். வேறு இருக்கிற கம்பு வச்சு கொஞ்சம் கம்பி கிடச்சிது, கெட்டு கம்பி. சரிங்களா, ஒரு ஆள் கொஞ்சம் கெட்டு கம்பி தந்தது. கெட்டு கம்பியை வச்சு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பழைய கம்பியை வச்சு தான் கட்டியிருந்தேன். இந்த புது கம்பியை வச்சு அடிக்கிற காற்றுல அதெல்லாம் அறுத்து போயிடும். இதுவுமே அடிக்கிற காற்றுல அறுத்து போயிடும். அதனால் டபுளாக 2 போட்டு சுற்றி கட்டி வைக்கிறேன். சரிங்களா, அதையும் தூக்கி மறந்துட்டுனா கஷ்டம். அதனால் அதை கொஞ்சம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஏன்னா தன் கையே தனக்கு உதவி. சரிங்களா, அன்பான தெய்வ பிள்ளைகளை, மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது மணி 5:45. சரிங்களா, 5 மணி 45 நிமிடங்கள். கர்த்தருடைய கிருபையினால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சரியாக்கி கட்டியிருக்கேன். சரிங்களா, 2 கட்டு போட்டிருக்கேன். கெட்டு கம்பியை வச்சு நான் அந்த வேலையை ஆரம்பித்த உடனே காற்று அந்த அளவுக்கு இல்லை. ஆண்டவர் கிருபை செய்தார், காற்றை நிறுத்தி தந்தார். முதல்ல இருந்ததோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கேன். அன்பானவர்களே, என்ன நான் கட்டினாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா காற்று எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். சரிங்களா, இயற்கையின் பலத்துக்கு முன்னால் ஒன்றுமே நிற்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் மட்டும் நிற்க முடியும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இயற்கையின் வல்லமையை விட மேலானது. ஆகவே ஆவியானவர் அதை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, முதல்ல இருந்ததோட இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இப்போ ஒரு 2-3 நாளாக வெளியே எங்கேயும் போகலை. சரிங்களா, பொருளாதாரத்துலேயும் நெருக்கடி ஆயிடுச்சு. அதனால் வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு கஞ்சி காய்ச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் இருந்த நாட்களில் பல நான் எதிர்பார்த்திருக்கிற நல்ல செய்திகளை கேட்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். குறிப்பாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இது எல்லாமே இந்திய குடியுரிமைக்கான சான்றுகள் கிடையாது, ஆவணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, பிறப்பு சான்றிதழ் இல்லாவிட்டால் இதெல்லாம் செல்லாது அப்படிங்கிறத 2024 வருஷத்தில் 2023 வருஷத்தில் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். அந்த பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் பதிவு சட்ட திருத்தம் 2023 அது வந்த உடனே ஆவியானவர் என்னோடு பேசினார். ஆகவே பிறப்பு சான்றிதழ் எப்படியாவது என்ன விலை கொடுத்தாவது வாங்கிரு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசினார். ஆகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி, சரிங்களா, கிட்டத்தட்ட 1 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு நான் வாங்குறதுக்கு. ஆன்லைன்லேயே வாங்கிட்டேன். என்னுடைய பிறப்பு சான்றிதழ் மத்திய அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். சரிங்களா, ஆன்லைன் பிறப்பு சான்றிதழ் அதை வாங்கிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இப்போது அரசாங்கம் அதை ஒன்றா உறுதிப்படுத்தியிருக்கு. அப்போ முதல்ல ஆதார் கார்டு குடியுரிமைக்கான ஆவணம் கிடையாதுன்னு நினச்சிது. இப்போ பாஸ்போர்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. சரிங்களா, பிறப்பு சான்றிதழ் அதுலேயும் பெற்றோர், அப்புறம் பெற்றோருக்கு தாய் தகப்பன் அவங்க எங்கே பிறந்தாங்க அந்த இதெல்லாம் வச்சு தான் குடியுரிமையை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, அந்த செய்தி வந்திருக்கு. அப்புறம்
எஃப்சிஆர்ஏ அந்த எஃப்சிஆர்ஏக்கு எதிர்த்து பல காரியங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருச்சு. அதுவும் நான் எதிர்பார்த்த ஒரு காரியம்தான். இனி அநேகமாக நாளைக்கு ஜூலை 1ஆம் தேதியில் அதுக்கப்புறம் அதெல்லாம் செயல்படுத்துவாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்பாக ஆவியானவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்குரிய ஆவணங்களும் பரிசீலனை செய்யப்படுகிறது. ஒரு அரசாங்க அதிகாரியுடைய டேபிளில் அடுக்கி வச்சுருக்குது நிறைய. மேலே இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்குள்ளே ஆவணம் இருக்குது. ஆக இனி எல்லா ட்ரஸ்ட்டுக்குள்ள ஆவணங்களையும் பரிசீலனை பண்ணுவாங்க. அரசாங்கம் சில காரியங்களெல்லாம் சொல்லியிருக்கு. ரிலீஜியஸ் பண்ணால் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஜியஸாக, இல்லை சேரிட்டபிளா, இல்லை கல்விக்கூடமா, இல்லைன்னா ஆஸ்பத்திரியா, அந்த மாதிரி எதை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக அரசாங்கத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எஃப்சிஆர்ஏல. அதனால் நான் ஏற்கனவே ரிலீஜியஸ் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லி இன்னும் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் டீட்லே வச்சுட்டேன். சரிங்களா, அதனால் எனக்கு 12 கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற ஸ்தாபனங்களுக்கெல்லாம் அதை இது பண்ணுவாங்க. அதை பண்ணிவிட்டு அதை அவங்க அமெண்ட்மெண்ட்டாக பதிவு பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, அவங்க ட்ரஸ்ட்டுக்குள்ளே டாக்குமெண்ட்டில் இன்னொரு அமெண்ட்மெண்ட்டாக அதை பதிவு பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காரியங்கள்லாம் வருது. நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.